திராட்சை தானே சொல்லுங்க. ஏன் அங்க சவுந்தரபாண்டியன் நாடார்னு நீ சொல்ல, நீ சாதிய ஒழிப்ப. பாண்டி பஜார்னு வைக்கிற, பாண்டி என்னது பஜார் என்ன மொழி? எல்லாமே பெரியார் தான். இப்ப ஒண்ணு இல்ல, என்ன மாதிரி என்ன அறிக்கை? மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம எதுக்கு அதிகாரத்தில் இருக்க? என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார். என் பக்கவா புரியுதா உனக்கு? இந்த உட்கார்ந்துருக்க பத்திலா இப்ப யாருன்னு தெரியுமா? எல்லாமே பெரியார் தான். இப்ப ஒண்ணு இல்ல, அந்த நேரத்துல மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கல தம்பி. ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன், என் மூதாதை கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமான் 5 பேர் இருந்துச்சு, வளைவுன்னு இருந்துச்சு. அதை ஏன் மாத்தி நீ வேற பெரியார்னு வச்ச, தந்தை பெரியார்னு நீ வச்ச? அப்ப என் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா? அவன் கொடை வள்ளல், இவன் கஞ்சன். ரெண்டுல எதை நீ எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற? நீ அடிச்சுட்டு ஏன் வைக்கிற? அப்ப உன் அடையாளத்தை நிறுவ நினைக்கிற. நீங்க தியாகராய நகர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி? நீங்க செஞ்சிருக்கீங்க. போத்தீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு. அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன? அன்பழகன். யார் அந்த அன்பழகன்? ஜே அன்பழகன். யாரு? மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வைக்கிறீங்களே, இது யாருடைய அடையாளம்? டாக்டர் சுப்பராயனா, அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா, இல்ல ஜீவானந்தமா, இல்ல சிங்காரவேலரா, அயோத்தியாச பண்டித ரெட்டமலை சீனிவாசன், எம் சி ராஜாவா? எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா? எதுக்கு நீ அவர் பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற நீ? உன் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாலம். திராட்சை தானே சொல்லுங்க. ஏன் அங்க சவுந்தரபாண்டியன் நாடார்னு நீ சொல்ல, நீ சாதிய ஒழிப்ப. பாண்டி பஜார்னு வைக்கிற, பாண்டி என்னது பஜார் என்ன மொழி? அது சவுந்தரபாண்டிய நாடார் பேரை சொல்ற தெருன்னு யாருக்கா தெரியுமா? நீங்க சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? ஏன் அந்த மேம்பாலத்தில் கூடாதா? எங்க தாத்தன் சிங்காரவேலர் பேரைய, சிவானந்தர் பேரைய வைக்க கூடாதா? கக்கன் பேரு, காமராஜர் பேரு, முத்துராமலிங்கத்தோர் பேரைய வைக்க கூடாதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை விட இந்த ஜே அன்பழகம் பெரியவரா? வெறிவரமா வராதா? சொல்லு, வெறிவரமா வராதா? அப்புறம் நீ 3ஆம் தேதி வரை பொறுமையா மீதி அங்க நீ பொதுக்குழு போறதுக்கு முன்னாடியே கோவத்தை கிளப்பி. போன ஆண்டு தயாரிச்ச தம்பி கவனியாத நீ, போன ஆண்டு தயாரிச்ச அறிக்கையில் இருந்து இது என்ன மாறும்? இதெல்லாம் தம்பி நீ வர்றா, நாட்டை ஆண்டவங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்க தொகுதியா போய் இப்பதான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா, இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொளுத்தாம என்ன பண்ணுவேன்? இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில இது என்ன மாறும்? என்ன மாறி? என்ன அறிக்கை? மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ எதுக்கு அதிகாரத்தில் இருக்க? ஒரு வெற்று வேலை. இதெல்லாம் ஒரு சடங்கு. இதெல்லாம் ஒரு சடங்கு, புரியுதா? சும்மா ஒரு மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா இதுல, எம்ஜிஆர் இதுல, அப்படியே இதுல எல்லா இதுலயும் போட்டு சாமியை கும்பிடுறது, எல்லாரும் கும்பிடுறது. ஒரு வெற்று அறிக்கை. நாங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதை வாங்கி படிச்சு பாருங்க, மக்களரசு.comல இருக்கு. இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோட வெளியிடுறோம். அச்சாவும் கொடுக்குறோம், காணொலி அவலமும் காட்டுறோம். உனக்கு மரம்னா என்னன்னு தெரியாது, மலைனா என்னன்னு தெரியாது, கடல்னா என்னன்னு தெரியாது, நீர்னா என்னன்னு தெரியாது, நிலைனா நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒன்னும் தெரியாது. ஒரு கூட்டம் இது. ஏவா 200 ஓட்டுக்கு 200, அதுதான் கணக்கு. என்னம்மா அதான் 200 ரூபா ஊபிஸ்ன்னு சொல்றாங்கல்ல. நமக்கு 234 தான் இலக்கு. நாங்க அவ்வளவு வெல்லுவோம் இவ்வளவு வெல்லுவோம். ஒரு புரியுதா உங்களுக்கு? அதுல எங்களுக்கு ஒரே இலக்கு, இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது, தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது, உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றுவது. நீ எப்படி என் முன்னோர்கள் கனவு வச்சிருக்கான், ஒரு கனவு வச்சிருக்கான், வகுத்து வச்சுட்டு போயிருக்கான். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர் கூட்டம் நாங்க. அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அது உங்களுக்கு அது தெளிவா நான் விளக்கி
ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசுவேன். இப்ப அது பேச நேரம் இல்லை, காலம் இல்லை. பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். இப்ப பாருங்க, இல்ல பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறு. அதை மாத்துறதுக்கு தான் இப்ப 3ஆம் தேதி கூட்டம் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீ என்னவோ அவர் தான் பெரியாருன்னா, நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார், அங்கிட்டு நில்லு. என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார், என் பக்கவா. புரியுதா உனக்கு? இந்த உட்கார்ந்துருக்கா பத்திலா, இவ யாருன்னு தெரியுமா? முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதரோட பேத்தி, காஞ்சிபுரத்துல போட்டிடுறான். நீ என்ன பேசுக்க? இது யாரு தெரியுமா? என் மக, என் இனக்காவலன் பிரபாகரன், வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மக. சும்மா இது பண்ணிட்டு கூடாது. எனக்கு இங்க பாரு, என் மொழி காக்க, இனம் காக்க, என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார். நீ வந்து பாரு, நீ பெரியாரை போற்றுவோம். அது என்ன சொல்றது? பெரியாரை பேணாது ஒழிகில் பெரியாரால் பேராய் இரும்பை தரும். யார் பெரியார்? செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யாதார். இப்ப நீங்க சொரியார் சொல்றீங்க பத்திலா, அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார்? நீ 3ஆம் தேதி வரை காத்திரு. அவர் எல்லாரையும் போற்றுன்னா, நான் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை, தமிழின் மகன், என் தாயை ஒழிக்கணும்ன்ற. என்னடா தமிழை மட்டும் படிக்காதடா, ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா. அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா. தமிழை மட்டும் படிக்காத, ஆங்கிலத்தையும் படிச்சுக்க. இதான் எல்லாரும் பேசுனது. அதுல என்ன இருக்கு? தாய்ப்பால் பைத்தியங்களே, உலகமே சொல்லுது தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது, தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான். நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற. உங்களுக்கு புரியுதா? தாய்மொழி கல்லாதான். அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே. அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா, நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, உங்க திராவிட இயக்கத்தின் 2.0 தலைவர் தானே சொல்றாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ். அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா? அரவர என்ன பிரிச்சுக்கிற நீ? அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறிய? தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர், அதுல இருக்கா? இவர் மராட்டியர், அதுல இருக்கா? இவர் குஜராத்தி, அதுல இருக்கா? இது மலையாளத்தில் இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ்? என்ன இல்ல தமிழ்ல? உலக மொழிகளின் தாய் தமிழ். அப்ப இத்தனை உலக பேரறிஞனும் போற்றிய மொழி, உலகத்தின் முதல் மொழி. அது அழினா என் தாய்மொழியை அழிக்க சொன்னவனை அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகனின் கடமை இருக்கு. சும்மா அவரை போற்றணும். எதுக்கு போற்றணும்? இதுக்கு போற்றணும்னு சொல்லு. நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பெரியாரும் போராடினார், அதை ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் செஞ்சார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். சொல்றாரு தம்பி, சொல்றாரு நாங்க இலவசத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனைகளாச்சு. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை, அது வீழ்ச்சி. ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா, அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் பொதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும். இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி, மருத்துவம் அது கொடுக்கணும். அதுக்குதான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது, அதை கொடுக்கணுங்கிறதான். மற்ற எல்லாமே நீங்க இப்ப இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை அந்த இரவு பூரா விளக்க எரிய உங்களுக்கு அண்ணன் சொல்றது புரியுதா? இந்த பொறுப்பற்ற தனம் தானா வரும். அப்ப ஒரு கட்டணம்னு ஒண்ணு இருந்தா நான் குறைஞ்சது தேவையில்லாத தண்ட செலவு, காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அதனால அருமை தெரியும். இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலயே இந்த மனுஷ பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல, மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் காலுக்கு கீழே மிதிபடுறதுனால இந்த பூமியின் அருமை தெரியலைங்கிற. அதனால நீங்க இலவசம்ங்கிறது எதுக்கு இருக்கணும்னு இருக்கு. மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இதெல்லாம் இலவசம்னா
இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை. இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் முடியும். அதுக்கான அந்த வருவாய் பெருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க, நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம். இப்ப நீங்க 950 கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க. ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும் நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல. அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி, இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கல. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய கனவு அது இல்லை. அவனே தன் உழைப்புல காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட.